வீடியோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க தரமான பிஆர் கேம்ல ரொம்ப நாளே அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ சாரி கைஸ், நான் எப்போவுமே அப்படி தான் டிலே தான் ஆகுது. ஸோ நான் லீவ்லேயும் என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா அப்போ இந்த டைம் தான் கொஞ்சம் ஃபோன் பார்ப்பேன். இப்போ ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் அப்லோடே பண்ண முடியதில்லை ரைட்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தரமான பிஆர் கேமில் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் கண்டினியூஸாக வீக்லி 8 வீடியோஸ் மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கேட்லாஸ்டிவ் பிளான்டேஷன் நடுவில் பீமா ஸ்ட்ரிப்பில் இல்லாமல் அப்படியே வந்துன்னா ஏழம் சொல்கிறேன். ஸோ நான் லூட்லாம் அடிச்சு வந்துன்னா உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன் ரைட்டா. சரி அப்படியே வந்துன்னா லூட் அடிச்சுட்டு வந்துன்னா வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்துன்னா இன்னும் கொஞ்சம் மெட்டில் ஆமோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை கலெக்ட் பண்ணிட்டு போய் ரஷ் பண்ணுவோம் அப்படின்னு ரஷ் பண்ணலான்னு போயிட்டேன். ஸோ நம்மளுடைய கில்டு மேட்டோட தான் வந்துருந்தோம். ஸோ ரைட்டாக நம்ம கில்டுக்காக ஒரு 2-3 பேர்லாம் மாற்றிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ அவங்க எல்லாமே தமிழ் பேர்ஸ் தான். நான் என்னோடய யூடியூப்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நம்ம கில்டுக்கு இந்த மாதிரி ஆனால் எனக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸே கம்மி தான், 400 நம்ம தான். அதுலேயும் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அப்படின்னா இங்கே ஒருத்தன் தரமாக டேமேஜ் கொடுத்துட்டு ஓரேன பட்டம் அப்படியே பேசிகிட்டு கேப்பில் இவனை முடிச்சு விட்றலான்னு பார்த்தா நம்மளை முடிச்சு விட்ருவான் போல. அப்புறமா இவன் டீம்மேட் வேறு மறுபடியும் ஓரேன பட்டான். அவனை கூப்பிட்டு அவன் பாட்டு போய் மேலே உட்காந்துட்டான். அப்புறமா அவனுக்கு தரமாக டேமேஜ் கொடுத்து ஒத்தால 1v2 பண்ணி டீம் போய் போட்டு வேறு மாதிரி அப்படியே லூட் அடிச்சிடலாம் அப்படின்னு லூட் அடிச்சிருந்தேன். பிகாஸ் எனிமி யாரும் இருக்க மாதிரி இல்லை. ஸோ மெட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் ஹெச்பி பவர் நான் அதனால தான் வச்சுட்டு வந்துருக்கேன். ஸோ மெட்டு போடலாமல் வேணாமல் இருந்தேன். சரி மெட்டு எதுக்கு அப்படின்னு நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம டீம் மட்டும் வந்துன்னா டவர் மேலே உட்காந்துட்டாப்பில் இது 5 மினிட்ஸ் வரேன் அப்படின்னு நான் கத்தேன் வாடான்னு வரவே இல்லை. ஸோ 43 2 கில்லு ரைட்டாக. ஸோ வந்துன்னா அப்படியே நான் போயிட்டுருந்தேன். எவனா வந்தால் அடிப்போம் அப்படின்னு. ஏன்னா இப்போ அடித்து சத்து எவனா வருவான் அப்படியே வந்துன்னா சரி இதில் வாங்கி இபியை போட்டு விட்ருவோம் அப்படின்னா இபியும் போட்டு விட்டாச்சு. அப்படியே இன்னொன்று தான் இருந்துச்சு, அதையும் ஸ்பீடை போய் ஆன் பண்ணிவிட்டோம். ஸோ அப்படியே வந்துன்னா டீமெட்டு வந்தால் ஒன்றா போய் பேக்கப் கொடுப்போம் அப்படின்னு நான் இங்கே சுற்றிக்கிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வந்துன்னா நான் எனிமையாண்ட போய்ட்டு வந்துன்னா கன்னியூ பண்ணுறேன். ஸோ அப்படியே வந்துன்னா நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எவனா வரானான்னு பார்ப்போம் அப்படி வந்துன்னா நானும் ரஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ டீமெட்டு நான் இங்கே தான் இருக்காப்புல. ஸோ நான் வரேன் ப்ரோ அப்படின்னாரு. அப்படியே வந்துன்னா லான்ச் பேடில் வச்சுங்க போகலாமா இன்னொரு டைனமாலே இருந்துச்சு. ஸோ இங்கே எவனா ஜோன்லேருந்து வருவான், வந்தால் நம்ம அடிச்சுட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு வந்துன்னா அதே மாதிரி இங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒருத்தன் வேறு இருக்கிறான். இப்போ அவன் டீமெட்டாக இல்லையான்னு எனக்கு தெரில. அங்கே 2 பேர் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இவனுக்கு தரமாக டேமேஜ் கொடுத்துட்டு அப்படியே வந்துன்னா மெட்டை போட்டலாம் அப்படின்னு வந்துன்னா சூப்பர் மெட்டை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இப்போ நான் ரஷ் பண்ணேன்னா அவனை கண்டிப்பாக அடிப்பான். ஸோ அப்படியே வந்துன்னா ஸ்கில்லை வேறு போட்டுவிட்டான். நான் டப்புன்னு ஒரு இனலைசரை போட்டு விட்டேன். அதுதான் இனலைசரை போட்டு ரிப்பேர் கிட்ட போட்டேன். ஸோ லாங் ரேஞ்ச் அடிக்கலான்னு பார்த்தா அவனா முடிச்சு விட்டான். அப்போ அங்கே இன்னொரு டூவோட ஒருத்தன் இருக்கான், ஒரு சோலோ பீஸு. அவனை முடிக்கணும் அப்படின்னா தரமாக டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் ரஷ் பண்ணோம் அப்படின்னு ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நம்ம எப்போவுமே ரஷ் பண்ணி தான் ஆடுவோம். ஸோ நமக்கு சரியே செட் ஆகாது. ஸோ தரமாக அவனுக்கு டேமேஜ் கொடுத்து விட்டேன். டேமேஜ் கொடுத்தா தலைவர் க்ளோவால் போட நீ க்ளோவால் போட்டால் நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனும் ஓடிக்கிட்டே இருக்கான், நானும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்கன்னே தெரியல ஒரு செகண்டு. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எஸ்கேப் ஆகிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே சுற்றி வந்தேன், அவனையும் காணோம். ஸோ போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமான்னு பார்த்தேன். அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் தரமாக டேமேஜை கொடுத்து விட்டேன். அவனும் MP5 வச்சு எனக்கு சரியான டேமேஜ் கொடுத்துட்டான். இன்னும் ஒரு அடி வாங்கி தான் நானும் செத்துருமே. ஸோ அப்படியே சூப்பர் மீட்டை போட்டுட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு அவனே முடிச்சு விட்டேன். இது அவன் கில்லிங் கன்ஃபார்ம் பண்ணி விட்டு வந்துன்னா லூட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஃபினிஷிங் மூவியும் போட்டுவிட்டு லூட் அடித்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னமும் நம்ம டீமெட் அங்கேயே தான் இருக்காப்புல. ஸோ இந்த மேட்ச் ஃபுல்லாக ஒரு அதிகமாக விளையாடவே மாட்டார். லாஸ்ட் ஜோனில் நம்ம கூடயே வருவார். ஸோ அது வரைக்கும் நம்ம மட்டும் சோலோ விளாண்டுருப்போம். அப்புறம் திடீர்னு கீழே குதிச்சார். என்னடா ஹீரோன்ட்டு அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ இது ஜோன் வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாப்புல. ஸோ அப்படியே நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் சேனல் மட்டும் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 4 சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம். ஐடி செல்லிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரெஸ்பான்ஸே இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வேணுன்னா கேளுங்கப்பா. அந்த ஐடி ரொம்ப 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 லீஸ்ட் காஸ்ட்டில் முடிச்சு தரோம். ஸோ
ஒரு பிகினர்ஸ்க்கு செம்ம ஐடியா. அதில் கலெக்ஷனும் ஓரளவு நல்லாவே இருக்கும். ஸோ ரைட்டாக ஸோ கன் ஸ்கின்னும் ஓரளவு வச்சுருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த ஐடியா வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் இது கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ அப்படி வந்துன்னா எனக்கு ஒரு டீமெட்டு வந்துன்னா இது இபி ஏற்றிட்டு வெஹிக்கிளில் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ரைட்டாக ஸோ போயிட்டு வந்துன்னா அடிக்க ஆரம்பம் அப்படின்னு வந்துன்னா போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே வந்துன்னா ரஷ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே ஜோனுக்குள்ளேயே வந்துட்டோம். ஸோ எனிமி எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. 2-3 டூவோ நடுவில் கிராஸ் ஃபயருக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணேன், க்ளூ கிரனேடை போட்டு விட்டுட்டு நானும் ரஷ் பண்ணலாம் அப்படி வந்து நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்லைட்ஸில் போட்டுவிட்டு நம்ம டீம் மட்டும் காலி ஆகிட்டார். ஸோ இவனுக்கு இதே வேலையாக போச்சு. ஸோ நானும் வந்து ஸ்கேஸை வச்சு வெஹிக்கிளுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ வெஹிக்கிளும் கிட்டத்தட்ட கொடுத்துட்டு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஒருத்தன் தான் இருந்தான், அவன் கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். பிகாஸ் ஓசி போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தேன், அங்கே இன்னுமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளுக்கு எது தேவையில்லாத வம்பு அப்படின்னு டீமெட் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு தான் வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எஸ்விடி எடுத்துகிட்டு எஸ்விடியும் ஒரு சூப்பராக ஓபி கன்று லாங் ரேஞ்சு வெறியாக இருக்கும். இந்த காரை முன்னாடி எடுத்து வந்துச்சா கொளுத்தி இருக்கவே மாட்டேன். ஸோ அப்படின்னா சும்மா ஒரே ஒரு மெட்டை சுற்றி விட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நிற்கும் ஹெச்பி அப்படின்னு இருந்துன்னா அப்படியே வந்து நான் டீமெட் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா போயிட்டு இருந்தேன். பார்த்தாங்க ஒருத்தர் தான் எஸ்விடிஸ் தரமாக டேமேஜ் கொடுத்தா அவனை எங்கில் கன்ஃபார்ம் பண்ணிவிடும். ஸோ லெஜெண்ட்ரி. ஸோ இன்னும் ஒரு 3 கிலோ அடிப்பேன். அங்கே ஒருத்தன் தான், அவனே நான் லேட்டாக தான் பார்த்தேன். ஸோ அவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டு சரி ரஷ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா மேலே ஒருத்தன் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அவன் தான் கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பான். அவனை முடிச்சு விட்டோமா இல்லையான்றதை மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இவனுக்கு தரமாக டேமேஜ் கொடுத்துருந்தேன். பார்த்தா மறுபடியும் குளோவால் போடுறான். ஏன்னா ஸ்கில் புதுசாக இருக்குது, நம்மளே எடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு சொன்னேன். நம்ம மேலே இருந்து அடித்தான். எங்கே இருக்கானே எனக்கு தெரில கடைசி வரைக்கும். இவன் என்னை முடிச்சு விட்டுருவான். அது வேறு நான் முடிப்பேனா இல்லை அவன் என்ன முடிப்பான். நாங்கள் மறக்காமல் பாருங்கள். எனக்கே ஞாபகம் இல்லை. நான் பழைய கண்ணு அவனை கீழே குதிச்சிட்டான். இப்போ நீ செத்தரா வாடா அப்படின்னு ஓரியனை போட்டேன். ஓரியன் தான் நம்மளுக்கு எப்போவுமே ஸோ தரமாக டேமேஜ் கொடுத்தேன். டீம் வைப் ஆயிடுச்சு. ஸோ பூயா கிட்ட தான் போனோம். பட் பூயா அடியலை. என்ன காலக்கொள்மை. ஸோ ரிவ்யூ பண்ணலாம் அப்படி நான் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டீமெட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அப்புறமா எதாவது பார்க்கலாம் அப்படி நான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரிவ்யூ ஆகிட்டான், அவ்வளோதான். ஸோ நானும் வண்டி எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ளே போயிடலாம் அப்படி நான் ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூஸ்டரை போட்டு அவனும் நான் இறங்க ஆரம்பிச்சிட்டான். பைத்தியக்கார ஜோனில் இறங்கினான். நானும் உள்ளே டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டுருந்தேன். ஸோ இங்கே ஏதோ இனிமே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி டீம்கிட்ட கூட்டின்னு வந்துடும் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் இறங்க நான் பாட்டு போய் ஸோ அவனை முடிச்சு விட்லாம் அப்படின்னு வண்டியிலே அடித்து தூக்கிடலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கு லாங் ரேஞ்சே எம்பி வட்டி வச்சு தரமாக டேமேஜ் கொடுத்துட்டு எஸ்விடி எடுத்தேன். அங்கே நம்ம டீம் மட்டும் நம்ம பேக்கப் விதமாக வந்து ஓசி அடிக்கலான்னு பார்க்கலாம். நாம் விடுவோமா, நம்மளே எல்லாத்துக்கிட்டே இந்த ஓசி எடுப்போம் அப்படின்னு நான் அனுப்பிட்டுருந்தேன். ஸோ அவனை வந்து நான் தரமாக இது ஹீல் பிஸ்டல் வச்சு ஹீல் பண்ணி விட்டோம். இப்படி ஜோன்லேருந்து வெறி குண்டு வண்டி வந்துட்டோம். ஸோ ஜோனுக்கு இல்லை. ஸோ இவனே அடிப்போம் அப்படின்னுறான். லாங்குவேஜ் ஸ்கோப் போட்டு பார்த்தேன், ஒருத்தனுமே மாட்டல. எங்கடா ஒருத்தனோட கருமம் அப்படின்னுறான். நானும் போக ஆரம்பிச்சிட்டோம், நானும் டீம் மட்டும். ஸோ அழுத்துறா வண்டி அப்படின்னு நான் பூஸ்டரை போட்டு ஏறிட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தன் தான் 2 பேர் டீம் மட்டும் தரமாக நம்மளுக்கு ஓசி அடிச்சு விட்டான். நம்ம என்ன பண்ண அவ்வளோதான். அந்த இன்னொருத்தனையும் அடிச்சிடலாம் தான் பார்த்தேன். பட் அதுக்குள்ளே நம்ம முடிச்சு விட்டுருவான். கிளியாக கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளை முடிச்சு விட்டான். என்ன அப்படின்னா ஸோ அப்படி வந்து நானும் போயிட்டுருப்பேன். ஸோ அடி வாங்கிடுவேன். அடிச்சிட்டான். அப்படியே வந்து 9 கில்லே போயிடுச்சு. இவன் நம்ம கில்லும் போச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்ட் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ பை கைஸ், வீடியோ பை.